அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அசூர வேகம் எடுத்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தியடைந்த பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7.5 சனி இன்னும் நிவர்த்தியடையவில்லை. இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் வக்ரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி ராகுவுடன் இணைந்து வரப்போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் இந்த தருணத்தில் யாராலும் தடுக்க முடியாது, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஜென்மராசியை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. மிக பெரிய அளவிலான முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் மகர ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது தனாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சனி பகவான். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி, தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவராக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே மிகவும் பொறுமையாக மனித வாழ்வில் நகரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிரகமாக இருப்பதால் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்று வலம் வந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசூர வேகம் பெறும் 7.5 சனி முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நிவர்த்தி அடையக்கூடிய இன்னும் சில மாதங்களில் இந்த தருணத்தில் அசூர வேகம் பெறுவதால் நிறைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் சனி பகவானினுடைய பார்வை 4, 8 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. குறிப்பாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் நன்மை நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக எளிதில் கைகூடுவதோடு தடை என்று நினைத்த பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல், சிரமம் என்று காரியங்கள் இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள், தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். ராசியின் உச்ச அதிபதியும் இந்த வேளையில் அங்குதான் அமர்ந்திருக்கிறார். இதற்கு பிறகு 9, 10 என பல இடங்களில் மாறப்போகிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்கள் அனைத்து பணிகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய அசூர வேகத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் குடும்ப ரீதியான பணிகளை மிக சிறப்பாக மாற்றி அமைக்க முடியும். ஏனென்றால் அவர் குடும்பஸ்தானத்தில் தான் இந்த வேளையில் வக்ரம் பெறுகிறார். எனவே தேவையான அளவிற்கு பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வேளையில் பணவரவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் உறுதியாகவே விலகும்.
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்கி கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது கடன் வாங்காமலே பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது. தடைதாமதம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களிலும், நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. நல்ல வரனுக்காக பல வருடங்களாக முயற்சி செய்தும் கிடைக்காத சூழலில் நல்ல வரன் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் உறுதியாகவே மிக சிறப்பானதாக முன்னேற்றம் நிறைந்தவையாக புத்துணர்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மாற்றிக் கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியான பணிகளில் சனி பகவான் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில்துறை போன்றவற்றின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் ராகுவுடன் இணைந்து அகிரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுமாராக பல பணிகளில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல்கள் இனி அசூர வேகம் பெறக்கூடிய வகையில் விரைவாக செய்து முடிக்க முடியும். எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை இருந்த சூழலில் அவற்றில் நல்லதொரு மாற்றம் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைவாக எதிர்பார்க்கலாம். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களும் முயற்சி செய்யலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் சந்தை நிலவரத்தை நல்லபடியாக உள்வாங்கி லாபத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு திறமையாக செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அடிக்கடி சந்தித்து வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மிக பெரிய அளவில் சங்கடம் என்று இருந்த பல பணிகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அசூர வேகம் பெறும் ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அமைய போகிறது. பொதுவாகவே ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் இறுதி தருவாயில் அவர் வக்ரம் பெறுவதால் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மத்திய மாநில அரசின் சலுகைகளும் உங்களை தேடி வரும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு நல்ல அங்கீகாரமும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கிடைக்கும். பயிற்சி நிறுவனம் துவங்குதல் உள்ளிட்ட பணிகளையும் வெற்றிகரமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைவாகவே இந்த வேளையில் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட நல்ல தீர்வு காணக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. மாணவர்களின் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும். இந்த தருணத்தில் வருமானம் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நிறைவாகவே உயரும். கால்நடை வளர்ப்பிலும் நிறைவான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பராமரிப்பு விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பு
பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் சாதகமாக அமைவதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிறைந்த வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் மதிய வேளையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். குறைந்தபட்சம் ஒரு டீயாவது வாங்கி கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு